நன்றி. நீங்கள் இருப்பதற்கு வணக்கம். மகிழ்ச்சி. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கே இருப்பது என்று பாருங்கள் நண்பர்களே. அவர் அதை பிடித்தார். எனக்கு தெரியும். ஓ என்னுடைய மக்களே, என்ன சொல்ல, நான் இங்கு சிறையில தனியா இல்ல. ஆம், அது என்னுடைய நெருங்கிய நண்பருடன். அவர் என்னை இங்கே இந்த இடத்தில் பூட்டி வைத்துள்ளார். அழகான ரோசன் செல்லர், உண்மையிலேயே இங்கு மிகவும் அழகாக உள்ளது என்பதை நான் சொல்ல வேண்டும். நான் இதை புரிந்து கொள்ளவில்லை. என்ன நடந்தது என்று எந்த நிலைமையிலும் இப்போது நான் சிறையிலிருந்து தப்பிக்க வேண்டும். உங்களையும் எனக்கு தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். ஆரம்பிக்கலாம். சரி நண்பர்களே, நீங்கள் ஏற்கனவே பாக்குறீங்க, இது முழுமையா ஒரு பெண்கள் சிறையாவாக உள்ளது. மற்றும் ரஜா, உண்மையில் நான் எனது நெருங்கிய நண்பருடன் ஒரு அழகான நாளை கழிக்க நினைத்தேன். எனது ஐயோ, நாளையது சும்மா பைத்தியம் பிடித்து விட்டது, என்னையும் அடைத்து விட்டது. நானும் இங்கு சிறையில் அகப்பட்டவன் தான். இங்க இருந்து வெளியேற வேண்டும் மற்றும் தப்பிக்க வேண்டும். ஆனால் சரி, இப்போது நான் இங்க இருந்து எப்படி வெளியேற முடியும் அப்படின்னு முதல்ல பாப்போம். மற்றும் நிச்சயமா உங்களுடைய ஆதரவு நண்பர்களே எனக்கு தேவை. இத பாருங்க, இங்க நிறைய தடைகள் உள்ளன. எனவே அடிப்படையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சும்மா இருக்கணும், நான் இங்க இருந்து விழுந்துடக்கூடாது, அல்லது அப்படியே எல்லா தடைகளையும் தாண்டி அதற்கப்புறம் நான் இங்கிருந்து விரைவாக வெளியேறுவேன் அப்படின்ட்டு நம்புறேன். ஆனால் முதலில் நாம் இங்கு செல்வோம். மற்றும் ஆச்சரியம், என்ன நடந்தது? சரி, இப்பொழுது நான் மறுபுறம் இருக்கிறேன். மற்றும் ஜியோகி பாருங்கள், ஜியோகிய என் BFF, எனது நெருங்கிய நண்பர், எனது மிக சிறந்த தோழி. உங்களுக்கு தெரிகிறதா? உனக்கு என்ன பிரச்சனை என தெரியவில்லை, ஆனால் அவள் தான் இன்று வெறித்தனமாக இருக்கிறாள். ஓ மை காட், அவள் என்னை பார்க்கவில்லை என்று நம்புகிறேன். அவள் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறோம். பின்னர் நான் மிகவும் அமைதியாகவும் ரகசியமாகவும் அவளை கடந்து சென்றேன். ஓ இல்லை நண்பர்களே, அவள் என்னை கண்டுபிடித்து விட்டாள். இங்கே ஒரு பொத்தான் உள்ளது, அதை அழுத்துகிறேன். ஓ ஏன் அவள் என்ன தொடர்கிறாள்? கீழே எல்லாம் அழகான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கிறது. எனக்கு அது மிகவும் பிடிக்கும். நான் இங்க இருக்கணும். அனுபவிக்கவும். சரி, நான் அவளை விட வேகமாக இருந்தேன். அவளே யாருன்னு நினைக்கிறான்? நான் வேகமா இருக்கிறது தெளிவா இருக்குது. நான் ஹன்னா ஃபோகல். ஓ கொடுமை, நான் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, நான் அதிகமாக பேசிட்டேன் நண்பர்களே. அதிகமாக பேசினால் இதுதான் நடக்கும். பாத்தீங்களா? நீங்க ப்ரூம் பட்டஃப் இருக்கணும், ஆகவே நீங்க இருக்கணும். சரியானது முதலில் செய்வதற்கு முன்பு பேசுங்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நண்பர்களே. ஆனால் இப்போது நான் கவனம் செலுத்துகிறேன். என் நெருக்கமான தோழி என்னை இப்போது பிடிக்கவில்லை என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் சரி, இங்கு ஒரு மறைமார்க்கம் கண்டேன். சரி, இங்கே என்ன நடக்கிறது? ஆஹா, குளியலறையில். சரி, புரிந்துவிட்டது. அப்படியானால் நாம் அதை நுழைவோம். மற்றும் அது என்ன? அது ஒரு நாற்றமிகு கழிப்பறை. மற்றொரு கழிப்பறை. சரி, இதாவது சுத்தமா இருக்குது. என்ன இருக்குது இங்க? சரி, உண்மையில முதல்ல பார்க்க விரும்பினேன். இப்ப நான் கீழே விழுந்துட்டேன். சரி, பின்னர் இது இங்கே தொடரும் என்று நினைக்கிறேன். எனவே நம்புறேன் நான் சரியான பாதையில் இருக்கிறேன். இங்க சிறையில் நான் எங்க உள்ள அப்படின்னு எனக்கு உண்மையில தெரியல. ஆனால் பாருங்கள் நண்பர்களே, இது எனக்கு பழக்கமானதாக தெரிகிறது. இங்கே தரை வெறும் லாவா. இந்த நிலைமையை நான் ஏற்கனவே சந்திச்சுள்ள. அப்போ நான் வேற சிறையில இருந்த போது எங்கும் லாவா தரை. அதாவது நான் இதை முன்னரே அறிந்தேன் நண்பர்களே. நான் இதில் விழாமல் இருக்க வேண்டும். அதனால நான் இதை முதலில் முடிச்சு விட்டேன். என்னவென்று தெரியவில்லை. வாய்ப்புள்ளதா? நீங்க பாத்தீங்களா? நான் இப்ப எங்க செல்வேன் என்று தெரியல. ஆனா இது என்ன? வச்சிடு இருந்து. ஆனா எனக்கு ஏதோ முறையில் மேலே செல்ல வேண்டும். சரி, இங்கே ஒரு சுவர் உள்ளது. அதுல நிச்சயமாக நான் சரி, நாம் பிரபலம். நீ சரி, அப்போ அது முதலியே அது பார்த்தேன். மற்றும் என் நெருக்கமான நண்பர் அங்கே என்ன செய்கிறார்? பொத்தா இருக்குது. நான் அதை அழுத்திட்டேன். பட் இல்ல, அது என்ன காப்பாத்த வேண்டாம். வா. ஓ இல்லை. வணக்கம் ஆஃப்சு, நீங்கள் என்னை எளிதாக இங்கிருந்து தள்ளி விட்டீர்கள். என் பிஃப் இன்று நல்ல மனநிலையில் இல்லை. அவள் வழக்கமாக நல்லவராக இருப்பார். ஆனால் இப்போது அவள் உண்மையில் நன்றாக இல்லை. இப்போது அவள் என்னை நோக்கி மீண்டும் ஓடுகிறாள். நான் வேகமாக இருக்க வேண்டும். அவர்கள் வேகமாக படிகளில் ஏறுவதற்கு காட்டிலும். சரி, அவள் போயிற்று. ஆஹா, இறுதியாக நான் இங்கே
அமைதியாக பின்பற்ற முடியும். அவள் என்னை இவ்வளவு பதற விடாமல் இருப்பது. ஆனால் நான் சொல்ல வேண்டும், இந்த சிறை இது உண்மையில் இதுவரை நான் இருந்த சிறைகளில் மிகவும் அழகானது என்று நினைக்கிறேன். ஏனெனில் இங்கே எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. சரி, ஹிஹி, சின்னாரே, இங்கே ஒரு ஹைடர். அம்மா, சரி சரி, அதை தொடர்ந்து இங்கே செல்வோம். ஆனால் இல்லை, இங்கேயும் எல்லாம் மூடப்பட்டுள்ளது. மற்றும் அங்கே காப்டீரியா உள்ளது, அங்கே வெளியேறும் வழி உள்ளது. சரி, எனக்கு அங்கே செல்ல வேண்டும். ஆனால் நான் எப்படி அங்கே செல்வது? இது இங்கிருந்து இருக்குமா? ஆஹா, பாருங்கள், இங்கே ஒரு பானக்கடை உள்ளது. நான் உடனடியாக ஒரு பானத்தை எடுக்கிறேன். ஓ, என்ன நடந்தது? நான் திடீர்னு வேகமாகிவிட்டேன். சரி, நான் அங்கே செல்லணும். சரி, இன்னும் ஒரு முறை எடுத்துக்கொள்கிறேன். துடிப்புடன் துவங்குங்கள். இது ஒரு சிறந்த மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது நண்பர்களே. இப்போது இங்கே விரைவாக ஏறிக்கொண்டிருங்கள். நான் சொல்லணும், ஒரு சிறையிலிருந்து தப்பிக்க விரும்பினால் ஒருவர் மிகவும் உடற்பயிற்சி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். சரி, அதை தொடர்ந்து இங்கே செல்வோம். இங்கே மீண்டும் ஒரு பொத்தான் உள்ளது. சரி, அதை நிச்சயமாக அழுத்தி விடுவேன். மற்றும் இங்கே ஒரு ஏணி உள்ளது. சரி, அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். தவிர இங்கே எனக்கு உதவக்கூடிய எதுவும் இல்லை. பின் நான் இங்கே செல்ல போகிறேன். இங்கேயும் எல்லாம் அடைக்கப்பட்டுள்ளது. மற்றும் அங்கே மேலே நண்பர்களே, அடுத்த இரகசிய வழி உள்ளது. சரி, முதலில் இதை திறந்து விடுகிறேன். நான் இங்கே ஏதோ முன்னேறணும், ஏனெனில் இங்கு ஒரு ஏணி உள்ளது. ஏதோ ஏணி நன்றாக நிலை கொள்ளவில்லை. அதை நான் திருப்பி வைக்கிறேன். சரி, இங்கே செல்லலாமா? அச்சோ, தொலைத்தேன். ஐயோ, சரி, நான் ஏணியை இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி திருத்த வேண்டும். இது ஒரு விதமாய் சுலபமில்லை நண்பர்களே. மற்றொரு வழி இருக்காது என்று நினைக்கிறேன். சரி, இங்கே விரைவாக ஏறி வெளியேறுங்கள். இங்கே என்ன நடக்கிறது? ஆமாம், இங்கே காற்று மிகவும் மிகுந்து வீசுகிறது. நானும் நகர முடியவில்லை. எனவே நான் உண்மையில் கொஞ்சம் முன்னே செல்லும் வகையில் தாவுகிறேன். சரி சரி, முடிஞ்சது. இங்கே அடுத்த ஏணி உள்ளது. இப்போ எனக்கு தெரியல நான் எங்கே இருக்கிறேன். ஆனால் ஆமா, நான் விழுந்து சென்று படிக்கட்டில் மோதினேன். நண்பர்களே, அதற்காக தயவு செய்து கவலைப்படாதீர்கள். நான் சுகமாக இருக்கிறேன். எல்லாம் சரியாக இருக்கிறது. அது பெரிய பிரச்சனை இல்ல. இது நேராக தொடர்கிறது. மற்றும் என்னவோ நண்பர்களே, நாம் பார்க்கலாம். நாம் இப்போ எப்படி இங்கிருந்து தப்பிக்கலாம்? இது நிச்சயமா உண்மை அல்ல. அப்போ இங்கே 4 அறைக்கு வந்துட்டோம். சரி, இதை இங்கே பார்த்தேன். இதை இங்கே மூடலாம். இதனால ஒரு வால்வு மூடப்படுகிறது. இங்க இன்னொரு வால்வ் உள்ளது. இதையும் மூடணும். சரி, இப்போது 2 வால்வுகளை மூடிட்டேன். நான் 3வது ஒன்றை ஏற்கனவே கொண்டிருக்கிறேன். இப்போ அனைத்து வால்வுகளும் மூடப்பட்டுள்ளன மற்றும் நான் இங்க நடக்க முடியும். மற்றும் இதோ அடுத்த இரகசிய வழி. அடுத்த முறையில் சந்திப்போம். சிலர் உள்ளனர் மற்றும் இங்கே மீண்டும் மிகவும் பலமான காற்று வீசுகிறது. எனவே நான் மீண்டும் பறக்கிறேன் என்று உணர்கிறேன். சோ, எனக்கு தோன்றதால் நிச்சயம் நாங்க விரைவில் இங்கிருந்து வெளியேறுவோம் நண்பர்களே. ஆனா ஏதோ சரி, இப்போது முதலில் நான் ஏணியில் ஏறி மிக எளிதாக எங்கிருக்கிறோம் என்று பார்த்துக் கொள்வோம். ஆமா, நான் மீண்டும் பறக்க முடியும். சுவாரஸ்யமா இருக்கு. உண்மையிலேயே குளிர். யாஹூ! மற்றும் பாருங்கள், இது தொடர்ந்து செல்லும் என நினைக்கிறேன். குளிர். சரி, இங்கே உணவகம் உள்ளது. ஆம் நண்பர்களே, நாங்கள் பார்த்து விட்டோம். சிறைச்சாலையில் இருந்து இங்கு வந்து விட்டேன். என் சிறந்த தோழியின் உதவியால் நான் தப்பித்து விட்டேன். அது மிகவும் நண்பர்களே, உண்மையில எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கும் எனக்கு சமமாகவே சந்தோஷமாக இருந்தால் ஒரு லைக் என்பதை மறக்காதீர்கள்.
மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மணி அடிக்கவும் மறக்காதீர்கள். அப்போ நீங்கள் எந்த ஒரு புதிய வீடியோவையும் தவறவிட மாட்டீர்கள். அடுத்த முறை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றாக இருக்கின்றீர்கள். ஹே நண்பர்களே, இது நான் தான் எம்மா வோகல். மேலும் எங்களை பற்றிய தகவல்களை உருவாக்க நீங்க பறவையை கேட்க விரும்பினால் ஸ்பாட்டிஃபை அல்லது ஐடியூன்ஸ் அல்லது இசைக்கு செல்லுங்கள். ஏனெனில் அங்கு எங்கள் அற்புதமான ஒலி புத்தகங்களை பெறுவீர்கள். என்னை நம்புங்கள், அவர்கள் மிகவும் குளிர்ந்தார்கள். ஆம், கேளுங்கள். மிகுந்த மகிழ்ச்சி.